அப்போலோ லண்டனில் இருக்குது, துபாயில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்த பிரதாப் ரெட்டி இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பே 1,00,000 கோடி. செட்டியார் தமிழ் செட்டியாருடைய அறக்கட்டளையில் ஆந்திராவை சேர்ந்த ரெட்டியார் இந்த அறக்கட்டளையில் இணைக்கப்படுகிறார்கள். இந்த ரெட்டியார் குடும்பம் எப்படா செட்டியார் குடும்பத்துக்குள்ள போச்சு அப்படின்னு அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இவர் குடும்ப டாக்டர். பெண்களுக்கு டாக்டர் மட்டுமல்ல, டாக்டரை சேர்ந்து டாக்டரை கடந்து இவரை மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கோடி சொத்து இருக்கு எம்ஆர்சி நகரில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் செட்டிநாடு வித்யாசிரமம். இங்கே 10,000 பேர் படிக்கும். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பல கோடி ரூபாய் வருமானம். இதை உடனடியாக விற்று பணம் எடுக்கணும். யார் முடிவு பண்ணுறா? பிசி ரெட்டியும் பிரித்தி ரெட்டியும். கருப்பையாவை அவரு செட்டியார் தான் தூக்கி உள்ள வச்சுட்டு இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு காவல்துறையை சட்டவிரோதமா பிசி ரெட்டியும் பிரித்தி ரெட்டியும் திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள் என்பதான் இப்போ செட்டியார் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு. வணக்கம். அப்போலோ ரெட்டி அவர்கள் செட்டியார்களுடைய ஒரு ட்ரஸ்ட்டு அறக்கட்டளை அதில் இருக்கக்கூடிய 1,00,000 கோடி ரூபாய் அதை வந்து மோசடி செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் போடுறாங்க. ஒரு அப்போலோ ரெட்டி ஒரு செட்டியார்களுடைய ட்ரஸ்ட்டில் ஒரு மோசடி செய்வது அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக இருக்குது. என்ன நடக்குதுங்க? அதாவது இந்த பிரதாப் ரெட்டி இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பே 1,00,000 கோடி. அப்போலோ லண்டனில் இருக்குது, துபாயில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இத்தனை நாடுகள்லையும் அப்போலோ கிளை இருக்குது. இந்த அப்போலோ ரெட்டி போன தலைமுறையில் படிக்க வழி இல்லாத ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு மீனா முத்தையா, ஏசி முத்தையா, இதே வாரிசாக இருந்த ஒருவருக்கு பிரதாப் ரெட்டி நண்பர். அப்போ அந்த நண்பர் தான் என்ன பண்ணுறாரு, அவரை படிக்க வைக்கிறார். படிக்க வச்சு இந்த குடும்பத்துக்கு அவர் டாக்டர். எந்த குடும்பத்துக்கு? முத்தையா செட்டியார் குடும்பத்துக்கு ஒரு டாக்டர். இந்த டாக்டரை மீனா முத்தையா இப்போ இறந்தாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு இவர் ஒரு டாக்டர். இதுதான் இவர் இந்த செட்டியார் நிறுவனங்களுக்குள் உள் நுழைவதற்கான முதல் விக்கெட். இப்படி இப்போ போன பிறகு அந்த அம்மாவுக்கு குழந்தை குட்டி இல்லை. குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்ன பிறகு அண்ணாமலை தான் தத்தெடுக்கிறாங்க. எம்ஏ யார் எடுக்கிறாரு? ஐயப்பன் எடுத்தார்ல. ஐயப்பன் ஒரு வாரிசு, அண்ணாமலை செட்டியார் ஒரு வாரிசு. இந்த குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு 1,00,000 கோடி இருக்கு. இப்போ 2 பேரும் நீங்கள் நம்ம பல பத்திரிகையில் பல செய்தியை பார்த்துருப்போம். எம்ஏஎம் ராம செட்டியார் நீங்கள் வெள்ளக்காடாக இருந்த பொழுது அவர் புதைக்கப்பட்டு அவருடைய உடல் மிதந்தது. நம்ம அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, நாய் கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ அதே கதை தான் மீனா முத்தையா செட்டியார். அந்த அம்மா இப்போ ஊட்டியில் இறந்தாங்க. ஊட்டியில் இறந்து இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணதுக்கு நீங்கள் அண்ணாமலைன்னு ஒரு வளர்ப்பு. நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அந்த குலசாமி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் தொடர்புடையவர்களாகத்தான் வாரிசாக எடுப்பாங்க. ஆனால் இப்போ ஐயப்ப வாரிசாக எடுத்ததெல்லாம் அதெல்லாம் கடைபிடிக்கலைன்னு இப்போ ஒரு செய்தி இருக்கு. நீங்கள் எப்பவுமே தானாடா விட்டாலும் சதையாடுங்குவான். இந்த செட்டியார்களுக்கு பூரா வாரிசே இல்லை யாருக்கும். இப்போ 1,00,000 கோடி இருந்தாலும் செஞ்ச பாவமா இல்லை ஏதாவது சாபமா? வாரிசே இல்லை. வாரிசு இல்லாமல் மாற்றுடை கூட இல்லாத அண்ணாமலை, மாற்றுடை கூட இல்லாத ஐயப்பன் 1,00,000 கோடிக்கு அதிபதி. இந்த
சூழலில் பிரதாப் ரெட்டி பிரீத்தி ரெட்டி மகள் பிரீத்தி ரெட்டி 2 பேரும் இந்த குடும்பத்துக்கு மருத்துவர்கள். பிரதாப் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீட்டு ஆடுவதற்கு ஜிம்கானா கிளப்புக்கு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போவாங்க ஒரு நாளைக்கு. எவ்வளவு? விளையாட்டுக்கு 10 லட்ச ரூபா. இந்த ரெட்டியார் குடும்பம் எப்படா செட்டியார் குடும்பத்துக்குள்ள போச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இவர் குடும்ப டாக்டர். பெண்களுக்கு டாக்டர் மட்டுமல்ல, டாக்டரை சேர்ந்து டாக்டரை கடந்து இவரை கேரக்டர் ஆயிடுவார். அப்போது இந்த அம்மாவுக்கு சொத்து செட்டியார் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வாரிசு இல்லைன பிறகு பிரீத்தி ரெட்டி மீனா முத்தையா செட்டியார் அந்த அம்மாவை படிக்க வச்சு யார்? பிரீத்தி ரெட்டியுடைய ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்னன்னா சார்ட்டர் ஃப்ளைட், தனி விமானம், ரோல்ஸ் ராய்ஸ் கார். பிரீத்தி ரெட்டியுடைய கணவர் விஜயகுமார் 2 பேருக்கு பிறந்த பையன் லண்டனில் ஒரு பெரிய இந்த அப்போலோ மருத்துவமனை, அங்கே லண்டனில் மருத்துவமனை, பல 1000 கோடிகள் சொத்து. ஆனால் ஐயப்பன் வாரிசு, அண்ணாமலை வாரிசு, ஐயப்பன் வாரிசும். நீங்கள் இப்போ அண்ணாமலை ஒரு பெரிய எஸ்டேட்டு எங்கள் கூர்க்கில், அதாவது காவிரி உற்பத்தி ஆகுதுல்ல, பல 1000 ஏக்கர் கூர்க்கில் எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வது. அந்த காலத்து இந்த பண்ணையார் படம் வரும்ல, நம்ம சாரட்டு வண்டியில் பண்ணையார் எந்த பொண்ணை வேணாலும் தூக்கி போட்டு போவார்ல, அதே கதை தான் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை மீது கூர்க்கில் ஒரு 4-5 பாலியல் வன்புணர்வு வழக்கு இருக்குது. போலீஸ் தேடிக்கிட்டே இருக்கான். செட்டியார் குடும்பத்தில் அண்ணாமலை யாரையா மெட்ராஸில் வந்து தேடுறான். அண்ணாமலை தலைமறைவு. இப்போது 7 பேர் இந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர். அதில் மீனா முத்தையா என்ன பண்ணுறாங்க, பிசி ரெட்டி, பிரீத்தி ரெட்டி 2 பேரையும் இந்த ட்ரஸ்ட்டில் சேர்த்துறாங்க. செட்டியார் தமிழ் செட்டியாருடைய அறக்கட்டளையில் ஆந்திராவை சேர்ந்த ரெட்டியார் இந்த அறக்கட்டையில் இணைக்கப்படுகிறார்கள். 1 லட்சம் கோடி சொத்து இருக்கு. இப்போ மீனா முத்தையாவுக்கு ஒரு மேனேஜர் கருப்பையான்னு ஒருத்தர், அவரு தான் இந்த சேரிட்டியினுடைய மேனேஜர். எங்கெங்கே சொத்து இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது எம்ஆர்சி நகரில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் செட்டிநாடு வித்யாசிரமம். இங்கே 10,000 பேர் படிக்கிறான். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பல கோடி ரூபாய் வருமானம் வரும். இதை உடனடியாக விற்று பணம் எடுக்கணும். யார் முடிவு பண்ணுறான்? பிசி ரெட்டியும் பிரீத்தி ரெட்டியும். சொத்துக்கள் எங்கெங்கே இருக்கோ, எம்ஆர்சி நகரில் எங்கெங்கே சொத்து இருக்கோ, ஐயப்பன், அண்ணாமலை, பிரீத்தி ரெட்டி, பிசி ரெட்டி எல்லாம் சேர்ந்து விற்று ஷேர் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த கருப்பையா அங்கே மேனேஜர். இதை வித்துறாதீங்க, விற்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, இதை மெயின்டைன் பண்ணுங்கிறாரு. அப்போ இப்போ பிசி ரெட்டி என்ன சொல்கிறார்? பிரீத்தி ரெட்டி 2 பேரும் டிஜிபி எங்கள் கிளைண்ட்டு, ஐஏஎஸ் எங்கள் ஆஸ்பத்திரி குடும்பத்தோடு வந்து ஓசியை கும்மி அடிச்சுட்டு போகிறாங்க. பல அரசியல்வாதிகள் இங்கே வர்றாங்க. எங்களை மீறி நீ பண்ணிடுவியா? இப்போ கருப்பையா இந்த ட்ரஸ்ட்டை மேனேஜராக இருக்கிற காரணத்தினால விற்க வேண்டாங்க, இருக்க வரைக்கும் இந்த குழந்தை குட்டியெல்லாம் படிக்கட்டும், அதுக்கு தானே அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை விற்று உடனே பங்கு போடணும். இப்போ சண்டை. கருப்பையாவை அவரு செட்டியார் தான் தூக்கி உள்ளே வச்சுட்டு இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு காவல்துறையை சட்டவிரோதமாக பிசி ரெட்டியும் பிரீத்தி ரெட்டியும் திட்டமிட்டு பயன்படுத்துகிறார்கள் என்பதான் இப்போ செட்டியார் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு. இல்லைதான் இப்போது இது அரசு ஆதரவோடு தான் பண்ணுறாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ அப்போலாங்கிறது ஒரு பெரிய லேபிள் இல்லை. ஆமாம், அப்போலாவில் இங்கே இருக்கிற எல்லா
அரசு அதிகாரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசியல்வாதி, திமுக, அதிமுக எல்லா கட்சியும் அப்போலோ ரெட்டி மருத்துவமனைக்கு தானே போவாங்க. அப்போ அந்த செல்வாக்கு இருக்குல்ல, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதை வைத்து கருப்பையாவை அடித்து விரட்டி விட்டுட்டு இந்த சொத்துக்களை பூரா தன்வசப்படுத்தணும்னு நினைக்கிறாரு பிசி ரெட்டி, பிரீத்தா ரெட்டி. இப்போ ஐயப்பனுக்கு ஏதாவது கொஞ்சம் எலும்பு துண்டு, அண்ணாமலைக்கு இப்போ கூர்க்கில் அங்கேயே இப்போ அவர் அங்கே மஜா பண்ணிகிட்டு இருக்காரு. கூர்க்கில் அங்கே கர்நாடகா பெண்கள் இருக்காங்க, அங்கே ஒரு 1000 ஏக்கர் காப்பி விளையுது எஸ்டேட்டில். நீ அங்கேயே காப்பி குடிச்சிட்டு அங்கேயே இரு, நாங்கள் இங்கே பால் குடிச்சுக்கிறோம். இப்படி பிசி ரெட்டி, பிரீத்தி ரெட்டி ஒரு 50,000 கோடி இவர்களுடைய பங்குக்கு வருவதற்கு உண்டான அத்தனை சட்டவிரோதமாக 7 பேர் கொண்ட ட்ரஸ்ட்டில் இவர் இந்த பிசி ரெட்டி, பிரீத்தி ரெட்டி 2 பேரும் ஒரு 50,000 கோடி ரூபா தமிழ் செட்டியார்களுடைய சொத்தை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட பிரதாப் ரெட்டியும் பிரீத்தி ரெட்டியும் சார்ட்டர்ட் ஃப்ளைட், ரோல்ஸ் ராய்ஸ் 10 காரு, லண்டனில் மகன் ஒரு பெரிய மருத்துவமனை. இப்போ ஐயப்பன் பையன் 14 வயசு பையனுங்க, தம்புன்னு பேர். அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து இதோட கையில் போட்டுரு, எல்லா ஃபேமிலியும் கையில் போடு. ஐயப்பன் பையனுக்கு 14 வயசில் ஒரு பையனுக்கு ரைட்ஸ் வருமா சொத்துக்கு? 18 வயசு வந்த பிறகு தான் அந்த பையனுக்கு ரைட்ஸ் வரும். 14 வயசு பையனுக்கு இப்போ 18 வயசை காமிச்சு ஏதோ ஊழலை பண்ணி இந்த சொத்தை எழுதி வச்சுக்க, இனிமேல் எதையும் கேட்கக்கூடாது, நீட்ட பேபி. ஏன்னா அவரே பாவம் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் யார்? ஐயப்பன். ஐயப்பனுக்கும் எம்ஏஎம்க்கும் கடைசி வரை சண்டை ஓயவே இல்லை. அண்ணாமலை அதே போல் அவர் கூர்க்கு பெண்கள் தான் அவருக்கு அது அப்படி. இப்போ இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான மீனா முத்தையா செட்டியாரை மாத்திரை மருந்து கூட எவனும் எடுத்து கொடுக்கல. கருப்பையாக தான் அவன் மேனேஜர். என்ன நடக்குதுன்னு சொல்லுப்பா. அந்த அம்மாவுக்கு பாவம் வயசான 90 வயசு அந்த அம்மா இறக்கும்போது. இப்போ தான் ஒரு 10 நாளைக்கு முந்தி பத்திரிகையில் விளம்பரம் வந்து. அப்போது இந்த செட்டியார் அறக்கட்டளை சொத்து சிவன் சொத்து குலநாசம். இது அப்படியே பிசி ரெட்டிக்கு இன்னும் 2 சார்ட்டர் ஃப்ளைட் வாங்குவதற்கு தயார் நிலைக்கு வந்து விட்டார்கள். இந்த இப்போ காரைக்குடி செட்டியார்கள் பூரா தங்களுடைய சொத்து, உறவினர் சொத்து அத்தனையும் எங்கே போக போகுது? பிசி ரெட்டி, பிரீத்தி ரெட்டிகிட்ட போக போகுது. இதுவரை எந்த ஊடகங்கள்லையும் இது இப்படி ஒரு பெரிய விஷயம் சொல்கிறீங்க, ஏன் இது வெளியே தெரியாமலேயே ஒரு ஊடகங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு? ஊடகங்களில் கூட எதுலையுமே வரலையே. அது ஊடகங்கள் முதலாளிகள் முடிவு பண்ணு தான் ஊடகத்தில் வரும். முதலாளிகள் பூரா யாருக்கு ஆதரவாக இருக்கான்? பிசி ரெட்டிக்கு, பிரதாப் ரெட்டிக்கும் இப்போ பிரீத்தி ரெட்டிக்கும் ஆதரவாக இருக்கு. அப்புறம் எப்படி அதை போடுவான்? இங்கே பல செய்திகள் வர்றதில்லை, பல செய்திகள் இங்கே வர்றதே இல்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, குற்றம் யார் செய்கிற குற்றம் புரிபவர்களுடைய பின்னணியை பொறுத்தான். நீங்கள் ஒரு பெண் கள்ளக்காதல், கணவன் கைவிடப்பட்டார், இப்படி செய்தி வருது. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், செய்தி வருமானு மட்டும் கேளுங்க. தினத்தந்தி இன்றைய முதலாளி பாலசுப்ரமணிய ஆதித்தன், அதாவது அந்த பெரிய ஆதித்தன், அந்த ஆதித்தனுடைய மகன் சிவந்தி ஆதித்தன், சிவந்தி ஆதித்த மகன் பாலசுப்ரமணிய ஆதித்தன், சீப்பா ஆதித்தனார், சிவந்தி ஆதித்தன், சிவந்தி ஆதித்த மகன் சீப்பா ஆதித்தனார், பாலசுப்ரமணிய ஆதித்தனார். இப்போ இருக்கிற ஆதித்தனாருடைய மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் வந்து நிற்பார், குடும்ப நல கோர்ட்டில். அந்த அம்மா வேறொருவரை திருமணம் செய்து கொண்டார். இது செய்தி வருமா? எப்படி வரும்? யாரை திருமணம் செய்துட்டாங்கன்னா உடையார் வெங்கிட்ட திருமணம் செய்து கொண்டார்கள். நான் இப்போ பகிரங்கமாக சொல்கிறேன், இது செய்தி வருமா? சிவந்தி ஆதித்தனுடைய மகன் பாலசுப்ரமணிய ஆதித்தன் இன்னைக்கு தினத்தந்தியினுடைய சேர்மன், டைரக்டர் எல்லாம் சரி. மனைவி ஏற்காடை சேர்ந்த ஒரு பெரிய பிரபலமான குடும்பம், நாடார் குடும்பம், பிரபலமாக ஏற்காடு எஸ்டேட்டே அவங்களுக்கு தான். அந்த எஸ்டேட் ஓனருடைய மகள் இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ வெங்கடு கூட அந்த அம்மா இருக்கு. செய்தி வருமா? சரி, சிவந்தி ஆதித்தன் என்ன பண்ணாரு? உரையா ரத்னசாமி நாடாருடைய மகதான் சீப்பா ஆதித்தனுடைய மருமக சிவந்தி ஆதித்தனுடைய மனைவி. அந்த அம்மாவை இப்போ இப்போ இருக்கிற பாலசுப்ரமணிய ஆதித்தனுடைய அம்மா விட்டுட்டு மாலதி
சிவந்தி ஆதித்தன் உண்மையாகவே அந்த அம்மா மாலதி சிவந்தி ஆதித்தன் கல்யாணம் பண்ணதா? அந்த அம்மா பிராமின். அந்த அம்மா சிவந்தியினுடைய பாலசுப்ரமணிய ஆதித்தனுடைய அம்மா புறையா ரத்னசாமி நாடாருடைய மகள். அந்த அம்மாவா மாலதி? அதாவது இந்த தமிழ் இனத்தை கூறு போட்டு எந்த செய்தியும் மக்கள்கிட்ட போகாமல் தடுத்தது 2 பேர். ஒன்று தினத்தந்தி, இன்னொன்று தினமலர், கேரளா நம்பியுதிரி பத்திரிக்கை. இப்போ பிசி ரெட்டி, பிரித்தி ரெட்டி இவ்வளவு 50,000 கோடியை 1 லட்சம் கோடி சொத்தை ஆளுக்கு பாதி, சில சொத்துக்களை ஐயப்பனுக்கு அண்ணாமலைக்கு கொடுத்துட்டா, மீதி கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் எலும்பு துண்டை தூக்கி வீசினால் அதோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த ட்ரஸ்ட் யாருக்கு அப்படியே போக போகுது? ஊட்டியில் பிரம்மாண்ட பங்களா, அந்த மாதிரி ஊட்டியில் தான் இறந்தது. பெரிய எஸ்டேட், ஆயிரக்கணக்கான ஏக்கர் எஸ்டேட், கூர்க்கில் எஸ்டேட், எம்ஆர்சி நகரே அவர்களுக்கு சொந்தமானதான். ஜெயலலிதா கல்யாணம் நடந்தது இடம் அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானதான். அப்போது இதையெல்லாம் அதிகாரத்தை வைத்து, ஆளுங்கட்சியை வைத்து, காவல்துறையை வைத்து அத்தனையும் அந்த செட்டியார்கள் சொத்தை இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் யார்கிட்ட போயிடும்? பிரதாப் ரெட்டி, பிரித்தி ரெட்டின்னு போயிடும். இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க எந்த ஊடகங்களும் தயாரில்லை. ஏன்? அவ்வளவு பேர் என்ன பண்ணுறான்? அப்போலாவில் வைத்தியம் பார்க்குறான், இலவச வைத்தியம், இலவச குடும்ப வைத்தியம், பாடி செக்கப், பிடி செக்கப். அப்போ இந்த செய்தி எந்த காலத்தையும் வராது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நானே பல பத்திரிகையில் இருக்கும் பல நாள் இந்த செய்தியை நானே அடிச்சிருக்கேன். அப்போலால் அட்மிட் பண்ணுறாங்கல்ல, ஏழைபால பணம் கட்ட முடியலன்னா அந்த பாடி அப்படியே எந்த மாச்சூரிக்கு போயிடும்? ஜிஹெச் மாச்சூரிக்கு போயிடும். இங்கே அட்மிட் ஆவான், பாடி எங்கே எடுப்பான்? நான் பல ஆதாரமாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு மெரினா பீச்சு போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி, எனக்கு பேர்லாம் மறந்து போச்சு. அந்த அம்மாவுடைய சொந்த அம்மா அப்போலால அட்மிட், 6 லட்சம் ரூபா செலவு. மேற்கொண்டு செலவு பண்ணுறதுக்கு அந்த அம்மாட்ட காசு இல்லை. இறந்து போச்சுன்னு பாடி எங்கே இருந்தது? ஜிஹெச் மாச்சூரியில் அரசு பிண வரையில் அந்த பாடி கிடந்தது. மெரினா பீச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வாளர் ஒரு சகோதரி, அவங்களுடைய அம்மா. அப்போலோ ரெட்டி யார் கேட்க முடியும்? அப்போலோவில் போய் யாராவது கேட்க முடியுமா? அங்கே ஜெயந்தின்னு ஒரு பிஆர் அம்மா இருந்தாங்க. என்னம்மா இவ்வளோ அணியாக நடக்குதாம்மா, நியாயமா? சார் உங்களுக்கு இப்போ விளம்பரம் கொடுத்துட்றேன் சார், உங்களுக்கு அப்போலா விளம்பரம், இதுதான் எலும்பு துண்டு பத்திரிகைகளுக்கு. அதனால் அப்போலாவில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, ஏன் ஜெயலலிதா செத்தது அங்கே தானே? எப்போ செத்து, ஏன் செத்தது, எங்கே செத்தது? அந்த இடத்துக்கான அடையாளமே இல்லையே. இதுக்காக அரசு நிலம் ஏறக்குறைய 1 லட்சம் ஸ்கொயர் மீட்ரு கட்டடமாக கட்டிட்டாங்க. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அரசு நிலம். இந்த சசிகலா அந்த அரைக்கி பண்ண வேலை. ஜெயலலிதாவுக்கே சங்கூத்து நாட்கள். நீங்கள் ஆறுமுகசாமி வந்து அங்கே அந்த எந்த ரூம்லேயும் அந்த அம்மா வைத்தியம் பார்த்தானா அந்த ரூமே இல்லை. ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்த அறையே மாறி போச்சு. ஆதாரங்களை அளித்தவர் தான் இந்த பிரதாப் ரெட்டியும் பிரித்தி ரெட்டியும். ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு விசாரணைக்கே வரல யாரு? பிரித்தி ரெட்டியும் பிரதாப் ரெட்டியும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. என்ன வைத்தியம் பண்ணீங்க, யார் டாக்டரு, எப்போ மருந்து கொடுத்தீங்க, எப்போ குளோரோஃபார்ம் கொடுத்தீங்க, எப்போ இங்கே எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல, என்னை விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார். ஆறுமுகசாமி ஆணையம், ஜெயலலிதா மரணத்தை விசாரிப்பதற்காக போடப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் பிரதாப் ரெட்டியை விசாரிக்க முடியாமல் விசாரணை முடித்து கொண்டது. அப்போது இந்த பிரதாப் ரெட்டி பிரித்தி ரெட்டியும் ஜெயலலிதாவுடைய மரணத்தையே மறைத்தவர்கள். அவர்கள் இப்போ செட்டியார் அறக்கட்டளைக்கு, நாட்டுக்கூட்ட செட்டியாருடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான 1 லட்சம் கோடியை சுவேகா பண்ணுவதற்கு தயார் நிலைக்கு நீங்கள்
கடந்து போயிடுச்சு. இப்போ அதை கருப்பையா தான் எதிர்த்து போராடிட்டு இருக்கார். ம். கருப்பையா கைது செய்யப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார். இந்த ட்ரஸ்டியை பார்த்தாலும் போயார், கிளம்பி போ. இதுதான் நடக்க போகிறது. தமிழக மக்களிடம் எந்த ஊடகமும் செய்தி கொண்டு போய் சேர்க்காது. நாம மக்களிடம் கொடுத்து விட்டோம், மக்களே முடிவு செய்திட்டோம். சரிங்க. நிகழ்ச்சி பயின்று கற்றுக்க நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.